நம்ம பருவுடல் பற்றி பார்த்தோம் தேநீர் இடைவேளைக்கு முன்னாடி. இப்போ ரெண்டாவதாக நம்ம அதில் என்ன பார்த்தோங்க, ஜீவ வித்து குழம்பு. ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய குழம்பு வெரைட்டி இல்லையா, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டி, இது ஜீவ வித்து குழம்பு. ஏன் ஜீவ வித்து குழம்புன்னு சமைச்சு வச்சாங்க? ஜீவனுக்குள்ள சீவனே சிவனாச்சு. சீவன் சீவன் சொல்லி பாருங்களேன், சீவனே தான் சிவமாச்சு. இப்போ இந்த சீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழம்பு சீவ வித்து குழம்பு. இது என்னன்னா விந்துநாத திரவம்னு சொல்லப்படுது. ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம். இதை தான் அபைப்பாட்டு என்ன சொல்கிறாங்க, நாத விந்து கலாதி நமோ நமன் எழுதினாங்க. நாதமும் விந்துவும் கலந்ததான் என்ன உருவாகுங்க, உயிர் உருவாகும். அப்போ அந்த வித்து குழம்புல தான் இந்த உயிர் உருவாகுது. அந்த ஜீவ வித்து குழம்பு எப்படி உருவாகுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் இணைந்து தாம்பத்தியம் கொண்டு ஒரு கரு உருவாகுது. கரு உருவாகின உடனே என்ன பண்ணுங்க, அந்த ஜீவ வித்து குழம்பு மூளையில் முதல்ல குழந்தைக்கு அந்த கரு உருவாகும் போது மூளையில் உற்பத்தியாகி அம்மா சாப்பிட்ற உணவு அந்த தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போய் மூளையிலேருந்து உற்பத்தியாகி அது வழியாக சத்து மூளைக்கு போய் மூளையிலேருந்து அப்படியே உடலை கட்டுமானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் மூளை என்பது மஜ்ஜை தான், மேரோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எல்லா எலும்புகளுக்குள்ளேயும் மஜ்ஜை இருக்கும். அது சாலிடும் இல்லை, லிக்விடும் இல்லை, செமி சாலிடாக இருக்கும். ஒரு மாதிரி பவுடராக மாதிரி இருக்காது, பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் மஜ்ஜை. அதுக்குள்ளேருந்து இன்னும் ஃபில்டராகி வருவார் தான் விந்துநாத திரவம். சமஸ்கிருதத்தில் ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு ஸ்ரோனிதம்னு சொன்னாங்க. தமிழில் விந்து நாதம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு 7 தாது பொருளாக பிரியுது. எப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, இந்த உணவு நம்ம சாப்பிட்டோன்னா அது ஜீரணமாகி சிறுகுடல் மூலமாக சத்து பொருளாக மாற்றப்படுது. அதுதான் ரசம்னு சொல்கிறோம். அந்த உணவை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்றாங்கன்னா, நல்ல வாயில் போட்டு 36 தடவை அரைச்சி உமிழ்நீரோடு சேர்த்து கலந்து சாப்பிட்ணுன்றாங்க. நமக்கு உடம்புல கடவுள் 2 விஷயம் கொடுத்துருக்காரு. இது வந்து மிக்சி, இது வந்து கிரைண்டர். நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த ஜீரண மண்டலம் இருக்குது பாருங்கள், இது மிக்சியாக வாயில் உணவு முறை. அப்போ நல்லா நம்ம என்ன பண்ணணும், நல்லா மென்று உள்ள முழுங்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரசமாக வாயிலே நல்லா கூழாக்கி உள்ள தரணுன்னா சிறுகுடல் என்ன பண்ணுது, அது ரசமாக மாற்றுது. இந்த ரசத்தோடு சில ரசாயன துளிகள்லாம் சேரும்போது என்னவா மாறுது, அதுலேருந்து பிரிந்து ரத்தமாக பிரியுது. ரத்தத்துலேருந்து ஒரு பகுதி தான் என்ன ஆகுது, அதுலேருந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்டி பொருள் எல்லாம் தசையாக மாற்றம் பெறுது நம்ம உடம்புல. இந்த தசையிலேருந்து என்ன ஆகும்னா எண்ணெய், தசையில் உருவாகக்கூடிய எண்ணெய், தசை உருவாகுது பார்த்தீங்களா, அப்போ வரக்கூடிய எண்ணெய் தான் பிரிக்கப்பட்டு என்னவாக மாறுது, கொழுப்பாக மாற்றம் பெறுது. கொழுப்புலேருந்து இன்னும் ஃபில்டரான ஒரு சுண்ணாம்பு சத்து, அதுதான் என்னவா மாறுது, எலும்பாக மாற்றம் பெறுது. இந்த எலும்பு கெட்டிப்பட்டது பகுதி போக மீதமுள்ள அந்த திரவம் தான் எலும்புக்குள்ளே என்னவாக மாறி இருக்குங்க, மூளைன்னு சொல்கிறது. இது மட்டும் மூளை இல்லை, ஒவ்வொரு போன்லேயும் இந்த ஜாயின்ஸ்க்கு உள்ள போனுக்குள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா மூளை இருக்கும். இப்படி தட்டினா உள்ளேருந்து விழும், அது மாதிரி போன் மேரோ, அதுதான் மூளையாக மாறுகிறது. அப்போ கபாலத்துக்குள்ளே இருக்கிற மஜ்ஜைக்கு பேர் நம்ம மூளைன்னு சொல்கிறோம். எல்லா போனுக்குள்ளேயும் இருக்குது, எல்லா ஜாயின்ஸ்லேயும் மூளைக்குள்ளே, இந்த எலும்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மூளை இருக்குது. அப்போ மஜ்ஜையிலேருந்து ஆண்களுக்கு என்னவா மாறுது, சுக்கிலமாக மாற்றம் பெறுது, பெண்களுக்கு ஸ்ரோனிதமாக பிரித்தெடுக்குது. இதுதான் செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடுன்னாங்க, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு. வைட்டல்னா ரோலே அதுதான் மெயின், நம்ம உடம்பை நடத்துறதே அதனால தான் வைட்டல்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ உணவு 7 தாது பொருளாக மாற்றம் பெறுது. எதையும் நம்ம செய்யல, அதுவாக இயற்கையாக உள்ளுக்கு என்ன இந்த ஒர்க்கு. ஒவ்வொரு இப்போ டீ சாப்பிட்டீங்கல்ல, உடனே இதுனா டீயும் பிஸ்கெட்டும் போய் இந்த 7 விஷயமாக ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ஜீவ வித்து குழம்பாக மாற்றம் பெறுது. அப்போது இது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மூளையிலேருந்து உற்பத்தி ஆகி, இந்த கபாலம் இருக்கிற மூளையிலேருந்து உற்பத்தி ஆகி நாங்கள் ஃபில்டராகி கீழே வந்துகிட்டே இருக்கோம். ஒரு 13-14 வயது, அந்த காலத்தில் 14 வயது வரைக்கும் கீழே இறங்கி வந்து உடலை கட்டுமானம் செய்யும். ஒரு குறிப்பிட்ட வயது, இந்த 14 வயதுக்கு மேலே கட்டுமானம் முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு ஓரளவு உடல் ஆண் பெண் அந்த ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த விந்துநாத திரவமானது என்ன ஆகுதுன்னா, நாதம் பெண்களுக்கு கர்ப்பப்பையை நோக்கி ஓடும்போது அவங்க பூ பெய்துறாங்க. அதான் குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆண்களுக்கும் இந்த உற்பத்தி இருக்குது. அந்த பெண் பிள்ளைங்களுக்கு என்னென்னா
இந்த கருமுட்டை வளர்ச்சி ஓம்ல முட்டை வந்து என்ன ஆகிடும், கரெக்டாக இந்த விந்துநாத திரவம் உடல் கட்டுமானப்படி கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். மூளையிலேருந்து இந்த சொன்னாங்க இல்லையா, மூலாதாரத்தில் கீழே செக்ஷுவல் கிளாண்டில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர்ந்து என்னாகும், அப்போ அங்கேருந்து கீழேருந்து இறங்கும்போது என்னாகும், முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற டிஸ்கு வழியாக நரம்புகள் உடல் உறுப்புகளுக்கு உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளுக்கு கொடுத்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கீழே வரும்போது மேலேருந்து 100% அந்த ஸ்பைனல் வழியாக இறங்குது பார்த்தீங்களா. வரும்போதே ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் மஜ்ஜை இருக்குது. அந்த மஜ்ஜையிலேருந்து போகிற நரம்பு தான் நம்மளுடைய ராஜ உறுப்புகளோட கனெக்டட், நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளோட கனெக்டடு. கொடுத்துக்கிட்டே வந்துட்டு கீழே இறங்கும்போது என்னாகும், எஞ்சி இருக்கிறது அந்த செக்ஷுவல் கிளாண்டில் வந்து சேமிப்பாகும். அப்படி சேமிப்பாய் இங்கே பாருங்கள் போடுறாங்க, சேமிப்பாய் என்னாகும், அந்த செக்ஷுவல் டேங்க் ஃபுல்லான உடனே என்னாகனா ஓவர்ஃப்ளோ, எப்படி தண்ணி வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி அந்த விந்துநாத திரவம் இங்கேருந்து கீழே இறங்கி வந்து எஞ்சியது கீழே சேர்ந்து அந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வருது பாருங்கள். அப்போ தான் பெண்கள் பூ பெய்துறாங்க. அந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து ஓவமில் 2 முட்டை அப்படியே வந்து நிற்கும். பெண்களுக்கு அது ஒரு துன்பமான நிகழ்வாக இருக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னா, ஓவமில் அந்த முட்டை வந்து நிற்குது. இந்த அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். நமக்கு ஒரு 21 days ஆனால் 27 days ஆனால் அந்த முட்டை வந்து ஓவமில் நிற்கும். இந்த ஓவமில் வந்து அந்த முட்டை நின்ன உடனே, கருமுட்டை நின்ன உடனேயே நம்ம உடம்புல அந்த கர்ப்பப்பையில் ஒரு பெட்டு ஃபார்ம் ஆகும். அதில் ஒரு குஷனிங் பெட்டு எதுக்கு ஃபார்ம் ஆகுது, வெளியிலேருந்து செம்மன் வந்து அந்த குழந்தையாக மாற்றுறதுக்கு, அதை தாக்கி பிடிக்கிறதுக்கு அழகாக ரெடி ஆகிட்டுருக்கும். இந்த ஓவலேஷன் டைம்னு சொல்லுவாங்க. 14 நாள்லேருந்து அந்த 20 நாள், 14, 15, 16 அந்த 5 நாட்கள் அதை அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் உள்ள ஆணுடைய விந்து உள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்னா, அது உடனே அந்த குழந்தை, இந்த முட்டை என்னாகும், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர ஆரம்பித்து அந்த கருப்பை உள்ளே வந்தோடனே கருப்பை மூடிக்கும். இந்த முட்டை போய் அங்கே உடனே குழந்தையாக உருவாகுது. இது இந்த 5 நாளுக்குள்ளே இந்த செம்மன் உள்ளே வரலனா, விந்து உள்ளே வரலனா, உயிரணு உள்ளே வரலனா, இது தன்னையும் அப்படியே ஸ்மாஷ் பண்ணும். அந்த முட்டை அப்படியே தன்னை அழிச்சிக்கும். இந்த முட்டையை ஸ்மாஷ் பண்ணி இது இந்த டியூப் வழியாக வந்த உடனே கர்ப்பப்பையினாடி அந்த பெட்டு ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, தோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுவும் தன்னை செதைச்சிக்கிட்டு வெளியில் வருது. அதுதான் மாதவிடாயின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சு, நல்ல ரத்தம்லாம் வெளியில் வருது. அந்த பெட்டு தான் பிச்சுக்கிட்டு எப்படி பாம்பு தோல் உரிக்குதோ அது மாதிரி 21 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி ஓவலேஷன் டைமில் நமக்கு நடக்குதுங்க. இது பெண்கள் இதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த விந்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னா, 15 நாட்களுக்கு ஒரு தடவையோ 16 நாட்களுக்கு ஒரு தடவையோ அவங்க சாப்பிட்ற உணவு, அதை பொறுத்து என்ன ஆகிடுங்க, வெளியில் அவங்களுக்கும் வெளியில் வர ஆரம்பிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களை ஒரு பாதுகாப்பான சூழலில் வச்சு இது இந்த மாதிரி வந்துருச்சுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆண்களுக்கும் விந்துநாதத்தின் அந்த விந்துநாதத்தின் வெளியில் படுத்து பார்த்திங்கன்னா, அந்த தரத்தை பொறுத்து தான் உயிர் துகள்களோட எண்ணிக்கை அதில் நிறைய இருக்கும். அது வெளியில் வர ஆரம்பிக்கும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒரு 8-7 வயசு வரைக்கும், 10 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்க பையன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் செப்பரேஷன். இவங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு, உறுப்புகளில் மாற்றம் வருது, ஆண் பெண்ணில் மாற்றம் வருது. ஆண்களுக்கு என்ன நடக்கும்னா, அரும்பு மீசை முளைக்கிறது, டோன், இந்த குரல் வலை உடைய ஆரம்பிக்கும். அந்த விந்துநாத திரவம் உயிர்நிலை வழியாக அவங்களுடைய ஜனன உறுப்பின் வழியாக வெளியேற்றுவது. பாத்ரூம் போகும்போதோ, இல்லை அவங்க யூரின் பாஸ் பண்ணும்போதோ, இல்லை மோஷன் போகும்போதோ, இல்லை தூக்கத்திலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த விந்து வந்து வெளியில் ஏற ஆரம்பிக்கும். இப்படி வெளியில் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்தோம். அதுதான் உயிர் சக்தி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. அதுதான் இந்த உடம்பையே நடத்துது. எப்படி நடத்துதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம உடம்புல உடல் முழுவதும் இருக்க அந்த உயிர் என்னாவது ஒவ்வொரு முறையும் இந்த விந்துநாத திரவத்தில் தோஞ்சு தான் ஆற்றலை எடுக்குது. இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி இப்போது ரொம்ப அறிவியல் பூர்வமாக இன்னும் டெப்த்தாக பார்க்குறோம். நான் ஓவராலாக சொல்கிறேன். இப்போ இந்த விந்துநாத திரவம்ன்றது 14 வயசுக்கு அப்புறம் அந்த டேங்க்னா அங்கே டேங்க் மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே நரம்பு முடிச்சுகள் சேர இடம், அதாவது சொல்லுவாங்க ஹார்மோன்ஸு. அந்த இடத்துல நாங்கள் கிளாண்டுன்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கி அங்கே சித்தர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிளாண்டுன்னு சொல்கிறோம். அதுதான் மூலாதார சக்கரம்னு அவங்க சொன்னாங்க. நம்ம செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு தோல் பை மாதிரி நரம்பு சேர்ந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வர்றது அவங்களுக்கு அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அது நடக்குது. அப்போ அது என்ன ஆகிடும்னா, ஆண்களுக்கு அது ஒரு இன்பமாக இருக்கிறதால, ஒரு ஆண் பெண் இணையும் போது எப்படி இன்பமாக இருக்கும், அது வெளியேறும்போது அந்த உணர்வை கொடுப்பதால நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆண் பிள்ளைங்க தவறான வழியில் அதை வெளியில் ஏற்றி முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இதை பற்றின இந்த பாலுணர்வை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்து இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்க சிறப்பாக அதெல்லாம் தவறுகள் நடக்காமல் சிறப்பாக பயிற்சிகள் செய்து நல்லா ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த விந்துநாத திரவம் தான் உடம்பை நடத்துது. இப்போ இந்த விந்துநாத திரவத்தை நம்ம எப்படி பண்ணணும்,
பாதுகாத்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அப்படியே வச்சுக்க கூடாது. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்ற சாமிஜி தரம் திறமாக இருக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப அழகாக ஒரு பாடல், ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ் பிறக்கும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிகம் செலவான என்ன வரும்? துன்பம் தான் வரும். தேவையானது அங்கே இருக்கணும். அது தாம்பத்தியத்துக்கு மட்டும் உபயோகப்படுறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு அதுதான் இந்த உடம்பை கட்டுமானம் பண்ணுது, உடல் உறுப்புகளை இயக்குது, எல்லாமே அதுலேருந்து தான் ஆற்றல் எடுக்குது. அப்போ அதை நம்ம அதிகம் செலவு பண்ணிட்டா என்னாகுங்க? நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ இதெல்லாம் கற்றுட்டுங்க, நான் செலவே பண்ணலை அப்படியே வச்சுக்கலாமான்னா அதுவும் செய்யக்கூடாது. அதிகம் செலவு பண்ணாமல் அது தேவையாக அந்த கழிவு என்ன, அதாவது மலம் ஜலம் மாதிரி, அது மலம் மூத்திரம் மாதிரி, அது என்ன, அது ஒரு கழிவு. நம்ம உடம்புல 3 கழிவுகள் இருக்குது. மலம், நம்ம போகக்கூடிய இந்த மூத்திரம் சொல்லக்கூடிய நம்ம சிறுநீர் ஜலம்னு சொல்லுவாங்க. மலம் ஜலம். 3வதாக இந்த விந்துநாத திரவம், இதுவும் ஒரு உடல் கழிவு. அப்போ அந்த கழிவாக இருக்கிற பொருள் நம்ம உள்ளே தேக்கி வைக்கலாமா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு சாதம் வடிக்கிறோம், வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறோம், வச்சு தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே வந்துட்டோம் 2 days கிளாஸ்க்கு. இங்கே 3வது நாள் போய் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த உணவு? புளிச்சு போய் கெட்டு போய் இருக்கும். நுர தலைமையில ஒரு ஸ்மெல் அடிக்குது இல்லையா? அதே மாதிரி இதை நான் ரொம்ப கழிக்க மாட்டேன், நான் அப்படியே அடக்கி வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம உள்ளே நிறுத்தினாலும் அது என்ன ஆகும்? சாமிஜி ரொம்ப அழகாக பாடல்கள் சொல்லியிருக்காங்க. கல்லடைப்பு, நிறைய விஷயங்கள். முதல் வர்றது ஸ்ட்ரோக் தான் வரும். இதை நிறைய நம்ம வெளியேற்றாமல் உள்ளேயே நான் பயிற்சி பண்ணுறேன்னு அடக்கி வச்சுக்கிட்டோன்னா முதல் வர்றது நமக்கு ஸ்ட்ரோக் வரும். நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ என்னென்னா, இந்த விந்துநாத திரவம்ன்றதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு சரியாக இருக்கணும். இந்த விந்துநாத திரவத்தை எப்படி தரம் திறமானதாக மாற்றினா அதனால் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது. அப்போ உணவு எப்படி இருக்கணும்? நம்ம ஆரோக்கியமான உணவு எடுக்கணும். ஏன்னா அதுதான் உணவே தான் என்னவா மாறி இருக்குது. சொல்கிறல, சோற்றால் அடித்த பிண்டம் உணவு தான் உடலாக மாறி இருக்குது. இப்போ இந்த உடலை உருவாக்குனது எது? இந்த விந்துநாத திரவம் தான் உடலை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த நம்ம உணவு நல்ல உணவாக எடுக்கணும். அது உணவு எப்படிலாம் எடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கணும். இப்போ இந்த ஜீவ வித்து குழம்பு எப்படி நமக்கு அது எப்படி எந்தெந்த நேரத்தில் வெளியேற்றணும், எவ்வளோ அது கால அளவுகள் கொடுத்துருக்குறாங்க பெரியவங்கள்லாம். சித்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்வியல் முறையில் வருடம் 2 முறை, மாதம் 2 முறை, வாரம் 2 முறை, நாள் 2 முறைன்னு சொல்கிறாங்க. இதை கடைப்பிடித்தாங்க நம்ம முன்னோர்கள். வருடம் 2 முறை என்ன பண்ணாங்க? பேதிக்கு சாப்பிட்டு வாயில் உப்பு தண்ணி கொடுத்து வாமிட்டிங், குடலை வயிற்று பகுதியை ஜீரண மண்டலத்தை சுத்தம் செய்தாங்க. மாதம் 2 முறை தாம்பத்தியம் வைத்து கொண்டாங்க. வாரம் 2 முறை என்ன பண்ணாங்க? எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. இன்றைக்கி அது பழக்கமே இல்லாமல் போச்சு. நாள் 2 முறை மலம் கழித்தாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கணும். அதுக்கு டைம் கூட சொல்லியிருக்காங்க. காத்தால 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு. இன்றைக்கி ஒரு தடவை மலம் கழித்தாலே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? இன்றைக்கி அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை மாதிரி மாதம் 2 முறை சொன்னாங்க. அப்போ அந்த மாதம் 2 முறை எப்படி சொல்லியிருப்பாங்க? நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக அதை நம்ம மாதத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது, 5 நாட்கள் போயிடுங்க. அப்புறம் வார வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம்? அது இறை வழிபாட்டுக்கான கால். மாதத்தில் 4 வாரங்கள் வெள்ளிக்கிழமை, அப்போ 9 நாள் ஆயிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஏகாதசி, பண்டிகை காலங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த நாட்கள்லாம் அவங்க தாம்பத்தியம், அமாவாசை, பௌர்ணமியில் கம்பல்சரி தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நாட்கள்லாம் அவங்க என்ன பண்ணுங்க? தவிர்த்தாங்க. அப்படி கணக்கிடும்போது பார்த்திங்கன்னா எஞ்சியது 19 நாட்கள் தான் வரும். அதில் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இந்த மாதம் 2 முறைன்றாங்க. நான் தமிழ் மருத்துவ முறை என்ன சொல்லுதுன்னா, வாரம் 1 முறையாவது தாம்பத்தியம் இருக்கணும். இந்த தாம்பத்தியத்தை பற்றி சொல்லும்போது, விந்துநாத திரவ செலவை பற்றி சொல்லும்போது, கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஒரு தாம்பத்தியத்துக்கும் இன்னொரு தாம்பத்தியத்துக்கும் 3லேருந்து 4 நாட்கள் இடைவெளி இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தோணும், புதுசாக கல்யாணம் இருக்குது, இப்போ தோணும், இப்போ அப்போ நம்ம நிறைய வீணடிச்சிட்டோமே, உடம்பை கெடுத்துக்கிட்டோமேன்னு. 3 நாட்கள் ஏன் அவங்க அந்த குறைந்தது 3, அதிகபட்சம் 4 நாட்களுக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க. நாங்கள் ஏன்னா ஒரு தடவை தாம்பத்தியம் நடந்துருச்சுன்னா அந்த உயிரணு, ஆண்கிட்டேருந்து வர உயிரணு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நாள் கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கும். அப்போ அடுத்தடுத்த நாள் உடலுறவு கொள்ளும்போது அடுத்தடுத்த உயிரணுக்கள் வரும்போது பார்த்திங்கன்னா 2 சண்டை போட்டு பால்வினை நோய்களை உண்டு பண்ணும், உடல் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம எப்படி பிளட் கவுண்டிங் டெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த செம்மன் கவுண்டிங்லாம் இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள். விந்துநாத திரவம் அந்த டெஸ்டிங் எடுத்திங்கன்னா கவுண்டிங் 10 மணிக்கு எடுத்திங்கன்னா ஒரு கவுண்டிங் இருக்கும், 1-2 மணிக்கு சாயங்காலம் எடுத்திங்கன்னா ஒரு கவுண்டிங் இருக்கும். அந்த மனநிலையை பொறுத்து அந்த கவுண்டிங் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த கவுண்டிங்கில் என்ன இருக்குதோ அதை மாதிரி தான் அது நடக்குது. அப்போ என்னென்னா, இந்த விந்துநாத திரவத்தில் நம்ம அளவு முறை கடைப்பிடிக்கணும்.
ஒரே கற்பு நெறி கடைப்பிடித்து ஒரு ஆண் பெண் உடலுறவு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 3 நாட்கள் உயிரோடு இருக்கும்போது அடுத்தடுத்த உயிரணு வரும்போது ரெண்டும் சண்டையிட்டு கர்ப்பப்பையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இது ஒரே பெண் பல ஆண்களோட தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுங்க, வெவ்வேறு விதமான உயிரணுக்கள் இணையும் போது பால்வினை நோய்களை உண்டு பண்ணுது. இப்படி தான் நோய்கள் வருது. அப்போ இதில் நம்ம ஒரு புரிதலோடு நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். அதுவும் யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசில் இருக்க மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது விந்துநாத திரவத்தோட மதிப்பை நம்ம எடுத்து சொல்லும்போது அதில் என்னெல்லாம் அறிவியல் பூர்வமாக இருக்குன்னு புரிதலோடு அவங்க இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சாலோட வாழ்க்கை எப்படி இருக்கும். இன்றைக்கி நிறைய குழந்தையின்மை பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி வருது, எந்த காரணத்தினால வருது, இந்த விந்துநாத திரவத்தோட தன்மை என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம இப்போ அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ரைட், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அது இந்த 7வது தாதுவான இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் நம்ம சாப்பிட்ற உணவு தான் வந்து 7வது தாதுவாக மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் என்ன போட்டிருக்கு பாருங்கள், அந்த 7வது தாதுவான அந்த வித்து என்ன பண்ணுது, குழம்பு வித்து மையத்தில் வித்து அணுக்களை சூழ்ந்தும் சார்ந்த சுரப்பிகள் என்ன பண்ணுது, இருப்பு கட்டப்படுகிறது. இதுதான் வந்து ஆணுடைய ஸ்பெர்ம். இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பு கட்டப்படுகிறது. இந்த அடுத்தது போகலாம். இது பாருங்கள், இது வந்து ஓவம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இது ஓவம். இந்த ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய விந்தும் ஒன்று சேரும். அது ஒன்று சேர்ந்ததுனால தான் ஒரு கரு உருவாகுது. அந்த கரு உருவான கரு தான் முதல்ல போங்க, அந்த கரு உருவானதான் பாருங்கள், தாயினிடமிருந்து அந்த சுத்த சத்து என்கின்ற அந்த விந்துநாத திரவம் என்ன ஆகுது, தொப்புள் கொடி மூலமாக, தாய்கிட்ட இருக்கிற தொப்புள் கொடி மூலமாக வளரும் சிசுவிற்கு, குழந்தைக்கு, அந்த குழந்தை பிறக்கின்ற வரை அதுக்கு வந்து என்ன பண்ணுது, முதல்ல அந்த தாய் தான் வந்து அந்த தொப்புள் கொடியின் வழியாகத்தான் அதை வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாதான் சுத்த சத்து அந்த சிசுவினுடைய, குழந்தையினுடைய அந்த மூளையினுடைய அடிப்பாகத்திலே உள்ளுக்குள்ள இங்கே 3 மெமரன் இருக்கும், 3 ஜவ்வு இருக்கும். அந்த 3வது அடுக்கு கீழே தான் அந்த இடத்துல தான் அந்த இருப்பு கட்டின உடனே அதுதான் 10 மாதங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் வந்து உதவுகிறது. இப்போ அதுதான் என்ன ஆகுது, அப்போ சுத்த சத்து மூளையினுடைய அடிப்பாகத்தில் அங்கே போய் இருப்பு கட்டின உடனே அதுக்கப்புறம் அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் என்ன ஆகுது, அடுத்தது மனித உடலில் இருக்கிற அந்த 6000 கோடி செல்களில் போய் என்ன அப்படியே அது என்ன ஆகும், அப்படியே டெபாசிட் ஆகும். ஏன், நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, 2 செல்கள் பார்த்தோம். ஒரு செல் இப்படி இருக்கும், இன்னொரு செல் இப்படி இருக்கும். இந்த 2 செல்களையும், இந்த செல்கள் என்பது உயிர், இந்த உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விந்துநாத திரவம் தான். ஏன்னு சொன்னால் விந்துநாத திரவம் என்பது தாம்பத்திய உறவுக்கு மட்டும் அல்ல. முதல் அம்மா சொன்ன மாதிரி விந்துநாத திரவம் என்பது அதிலிருந்து தான் உயிர் துகள்கள், லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ், உயிர் துகள்கள் விந்துநாத திரவத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. எனவே விந்துநாத திரவத்திற்கு நாம் ஒரு மதிப்பை நாம் வந்து கொடுக்கணும். அதுதான் உடல் செல்களில் இருப்பாக இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்தந்த பருவம் வந்த உடனே ஆணாகவும் பெண்ணாகவும் அவங்களுக்கு வந்து இருப்பு கட்டுது. அந்த குழந்தையினுடைய ஜனன உறுப்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு அந்தந்த உணர்வுகள் அவங்களுக்கு இந்த இதில் தான் வந்து வருகிறது. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுங்க, அந்த உடல் ஒரு முழு வளர்ச்சி அடையும். அந்த முழு வளர்ச்சி எப்போ அடையும், அவங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஒரு ஆண் குழந்தைக்கு எப்போ அந்த குரல் உடையுதோ அந்த தன்மை வந்த பிறகு என்ன ஆகுது, மூளையில் இருந்தது அந்த மூளை ஸ்பைனல் கார்டு உள்ளே இருக்கிற சுழிமுனை நாடி வழியாக கீழே இறங்கி அங்கே கீழே இருக்கிற அந்த வித்து களையம், இதுக்கு பேர் வந்து SVF டேங்க்னு பேர், செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் டேங்க், விந்துநாத களையம் அப்படின்னு பேர். இந்த களையத்தில் வந்து சுழுமுனா நாடி வழியாக கீழே இறங்கி வந்து இந்த களையத்தில் வந்து ஸ்டோர் ஆன பிறகுதான் என்ன வருது, அந்த விந்து அணுக்களுக்கு வீரியம் அதிகமாகிறது. அது வீரியம் அதிகமானதான் அந்த என்ன பண்ணுது, வாலிப பருவத்திற்கான புற தோற்றங்கள், அந்த வயதுக்கான மாற்றங்களை அது வந்து நமக்கு வந்து கொடுக்கிறது. அப்போ அந்த வயசுல தான் இந்த பாலுணர்வினுடைய தாக்கம் அப்போதான் என்ன பண்ணோம், எல்லாருடைய மனசுலையும் வந்து சில தடுமாற்றத்தை வந்து உண்டாக்குறது.
அந்த தடுமாற்றம் இருக்கிறதுனால தான் சமுதாயம் சீரழிகிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம குழந்தைகளுக்கெல்லாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த 14 வயசு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த காயகல்பன்ற இந்த பயிற்சியை நாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தன்னுடைய தடத்தை மாறி வேற எந்த விதமான ரூட்டுக்கும் அவங்க வந்து போக மாட்டார்கள். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன் நானுங்க, இந்த பருவத்தில் அவர்களுக்கு வித்தாற்றலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது, இந்த காயகல்ப பயிற்சி. இது அவங்களுக்கு மட்டுமா, பசங்களுக்கு இல்லை, நமக்கும் அதை விட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விந்துநாத திரவம் தான் என்ன பண்ணுது, மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்க, வித்து, உயிர், காந்தம், உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும். பாருங்க, ஒரு மனிதனுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸ் இருந்தால்தான் அவனால் வந்து வாழ்க்கை அவனுக்கு வந்து சீராக இருக்கும். விந்துநாத திரவத்தில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், காயகல்ப பயிற்சி பண்ணணும். உயிரில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், காயகல்ப பயிற்சி பண்ணணும். காந்தத்தில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், காயகல்ப பயிற்சி. மனதில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், தியான பயிற்சி. உடலில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், உடற்பயிற்சி. இதே நம்ம முறையாக செய்யும் பொழுது நமக்கு என்ன வந்துடும்? அந்த அவேர்னஸ், விளைவு அறிந்த விழிப்பு நிலைன்னு என்ன அர்த்தம்? நமக்கு பின்னாடி என்ன வரப்போகுதோ அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு முதல்லையே நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த விழிப்பு நிலை நமக்கு வந்து கிடைத்துவிடும். அப்போது அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அதுதான் என்னவாகுது, ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மச்சை, இப்படி எந்தெந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மனிதனுக்கு இது வந்து மாறுகிறது என்பது வந்து மகரிஷி இதை வந்து சொல்கிறார். இப்போது ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் தினமும் மாடுகிட்டேருந்து எடுக்கிற ஒரு பொருள் எது? பால். இந்த பால் நம்ம எத்தனை நாள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்? பால்னா தெரியாதா? சொல்லுங்க, எத்தனை நாள் யூஸ் பண்ணுவோம்? 2 நாள். சரி, நீங்கள் பாலை 2 நாள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த பாலை பார்க்கும் பொழுது அந்த பாலுக்குள்ளே இருந்த தயிர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. இப்போ பாலை நம்ம என்ன பண்ணிட்டோம்? யூஸ் பண்ணுறோம். இந்த பால் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி பாலை அடுத்தது என்ன பண்ணுறோம்? அதை ஊற்றி என்ன பண்ணுறத தயிராக மாற்றிட்டீங்க. இப்போ பாலை பதப்படுத்தின உடனே என்னவா மாறிடுச்சு? அது தயிராக மாறிடுச்சு. பாலை பதப்படுத்தி தயிராக மாற்றின உடனே இப்போ தயிரினுடைய, இப்போ பாலாக இருக்கும்போது ஒரு விலை மதிப்பு, தயிராக மாறினோடனே என்ன ஆயிடுச்சு? மதிப்பு என்ன ஆயிடுச்சதுக்கு? கூடிடுச்சா இல்லையா? இப்போது பாலை விட எது விலை ஜாஸ்தி? தயிர் விலை ஜாஸ்தி. நம்ம தானே வாங்குறோம், உங்களுக்கு தானே தெரியும். ஆமாம், விலை ஜாஸ்தி. சரி, இப்போ தயிர் நம்ம எத்தனை நாள் வச்சுருப்போம்? 3 நாள். நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு. 3 நாள். 3 நாள் கழிச்சு தயிர் வந்து ஒரு புளிப்பு வந்தோடனே தயிரை என்ன பண்ணுறோம்? நம்ம தயிரை கடையிறோம். கடைஞ்சி என்ன பண்ணுறோம்ல, கடையும் பொழுது நீர்ம சத்தாகிய நீர் மோராக கீழே இருக்கும், கெட்டி சத்தாகிய வெண்ணெய் என்ன ஆகுது? மேலே வந்துருச்சு. இப்போ தயிர், இப்போ நீங்கள் தயிரை பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே மோரோ வெண்ணெயோ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. இப்போ தயிர் மோராக வெண்ணெயாக மாறிடுச்சு. தயிரை விட பட்டர் மில்க், மோர் விலை ஜாஸ்தி. மோரை விட எது விலை ஜாஸ்தி? வெண்ணெய் விலை ஜாஸ்தி. இப்போ வெண்ணெயை நம்ம எத்தனை நாள் வச்சுருப்போம் வீட்டில்? நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, ஆன்சரே வரலையா? சொல்லுங்கய்யா, வெண்ணெய் எத்தனை நாள் வச்சுருப்பீங்க? 1 வாரம். இப்போ சொல்லுங்கள், இது பாருங்கள், ஆன்சர் எப்படி வருது பாருங்கள். மௌனம் கிளாஸ் இல்லையே இது? வெண்ணெய் எத்தனை நாள் வச்சுருப்பீங்கம்மா? ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதமா? ரைட், ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதமா உங்களுக்கு? ரைட், 1 மாதம் வச்சுருக்கீங்க. அப்போ 1 மாதம் வெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க. அந்த வெண்ணெய் வந்து ஒரு புளிப்பு, ஒரு கெட்ட வாடை வர நேரத்தில் நம்ம வெண்ணெயை நம்ம என்னவா மாற்றிடுறோம்? நெய்யாமா. நீங்கள் வெண்ணெயை பார்க்கும்போது வெண்ணெயில் நெய் தெரிஞ்சுது அவங்க கண்ணுக்கு? தெரியல. இப்போ வெண்ணெயை நெய்யாக மாற்றின உடனே இப்போ மதிப்பு என்ன ஆயிடுச்சு? வெண்ணெயை விட எது விலை ஜாஸ்தி? நெய்யாக வந்துடுச்சு. இப்போது நெய் எத்தனை நாள்? நெய்யினுடைய லைஃப் எவ்வளோ? இப்போ அடுத்தது 1 வருஷம், 2 வருஷம், எல்லா வருஷமும் இதுனா எல்லாம் பல வருடங்கள். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தா
அப்புறம் சரி, அப்போ இதான் பாருங்க, ஒரு விலங்கு கிட்டேருந்து எடுக்கிற ஒரு திரவம் பாலா இருக்கும்போது 2 நாள் அதனுடைய ஆயுள், தயிரான உடனே 3 நாள், மோரும் 3 நாள், வெண்ணெயாக மாறினோடனே 1 மாதம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ வெண்ணெயிலேருந்து நெய்யாக மாறின உடனே அதனுடைய ஆயுள் என்ன ஆகுது? நெய்யுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. நமக்கு சுத்தமான நெய்க்கு நாங்கள் வீட்டில் வைக்கிற நெய் கெட்டு போயிடுதே அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நெய் அப்படி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் நெய்க்கு வந்து 100 வருஷம் ஆனாலும் நெய் கெட்டு போகாது, 200 வருஷம் ஆனாலும் நெய் கெட்டு போகாது. எப்போ கெட்டு போகாது? நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நெய்யெல்லாம் எங்கே வைப்பாங்க? நெய் வெண்ணெல்லாம் உரி கட்டி தொங்க விடுவாங்க, பூமியில் எர்த்து பண்ணவே விட மாட்டாங்க. அதை கீழே கீழே ஒரு கலவடை மாதிரி, ஆமாம், ஒரு பிரமண மாதிரி கட்டி மேலே வைப்பாங்க, தொங்க விடுவாங்க. அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகாது? கெடவே கெடாது நெய். நீங்கள் ஆயுர்வேத மருத்துவமனைகளில் ஒரு மசாஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட்டு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், ஆனால் அதனுடைய ஸ்லாப் ரேட்டில் வித்தியாசம் இருக்கும். கேட்டால் என்ன அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள், 300 வருஷம் பிளெண்டான ஊர்ன நெய்யிலேருந்து தயாரிக்கிற மருந்து இது 50 வருஷம் ஊர்ன நெய்யிலேருந்து தயாரிக்கிற மருந்து, இது லேட்டஸ்ட்டாக வந்த நெய்யிலேருந்து தயாரிக்கிற மருந்து. அப்போது நெய் வந்து வயது ஆக 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 அதனுடைய மருத்துவ குணம்னா ஆகுது, அதிகமாகிறது. ரைட், இப்போ மாடுகிட்டேருந்து மனுஷங்கிட்ட வந்துடுவோம். இப்போ நம்ம சரிங்களா, ஒரு விலங்கு கிட்டேருந்து எடுக்கிற ஒரு திரவம் பதப்படுத்த பதப்படுத்த அதனுடைய மதிப்பு என்னாச்சு? அந்த போல நம்ம கிட்ட இருக்கிற திரவம் ஆகியது என்ன ஆகுது? ரசமாகி, இரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி என்னவா மாறிடுச்சுப்போ? சுக்கில ஸ்ரோனிதம், விந்துநாத திரவமாக மாறிடுச்சுப்போ நமக்குள்ள. அப்போ அந்த விந்துநாத திரவமாக வந்த உடனே அங்கே நெய்க்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு எதுக்கு வந்துருச்சு? இப்போ இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடுக்கு அந்த நிலைக்கு ஒரு உயர்ந்தது எது? இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட். அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம என்ன இருக்கு அதில்? செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் என்ன இருக்கிறது? பதிவுகள் இருக்கு. பார்த்தீங்களா, உள்ள ஒரு மாயைன்ற ஒரு டிஎம் பிஸ்கட் உள்ள போன உடனே உண்மை மறைஞ்சிச்சு பாருங்க நமக்கு. என்ன இருக்குது அதில்? நம்முடைய கர்மாக்கள் இருக்கிறது, பதிவுகள் அதில் தான் அடங்கி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பதிவை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பதிவு எங்கே இருக்கு? விந்துநாத திரவத்தில் இருக்கிற பதிவு. அந்த விந்துநாத திரவம் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசம் விஞ்ஞானபூர்வமாக இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு பாத்திரம் கட்டியிருக்கான்னு கேட்கக்கூடாது யாரும். அது உள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாதிரி வந்து ஒரு திருமூலர் என்ன இவர் தாயுமானவர் என்ன சொல்கிறாருன்னா, முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடக்கி வைத்த தோல் பைக்குள் அடக்கமாய் சூழ் கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி அவன் அவளாய் இனம் பிரித்து நாடி நரம்பு உருவெடுத்து அண்டத்திலே பிண்டம் என உடலெடுத்து 2 திங்களிலே அன்னை அவள் உந்தித்தல்ல நச்சுப்பையுடன் ஒட்டி பிறந்து அண்டமெல்லாம் அலைந்து திரிந்து வெளியெங்கும் ஓடி ஓடி பொய்யை மெய் என்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே. அப்போ அது எப்படி இருந்தது? அவர் என்ன சொல்றாரு, அங்கே வந்து தோல் பை, அது முன் செய்த வல்வினையால். முன் செய்த வல்வினைன்னு என்ன இருக்கும்? 6 தலைமுறையினுடைய கர்மா பதிவுகள் முந்தி வந்த விந்து துளி, கணவனிடமிருந்து முந்தி வந்த விந்து துளி எங்கே போகுது? அடக்கி வைத்த தோல் பைக்குள், பெண்ணினுடைய கர்ப்பப்பை அடக்கமாய் பவ்யமாக உள்ள வந்து என்ன பண்ணிடுச்சது? அடக்கமாய் சூழ் கொள்ள அங்கே மகரந்த சேர்க்கை நடக்குது. என்ன ஆகுது? அப்போ
வெள்ளை ரத்தம் சிவப்பாகி, ஆணுடைய விந்து வெண்மை, பெண்ணுடைய நாதம் சிகப்பு, ரெண்டும் கலந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது? இப்போ ரெண்டும் கலந்த உடனே அந்த 14வது நாள் என்ன ஆகுது? அவன் அவளாய், ஒன்று ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை, அவன் அவளாய் இனம் பிரித்து இந்த அண்டத்திலே பிண்டமென உடல் எடுத்து நாடி நரம்பு உருவம் எடுத்து ஒரு குழந்தையா வருது. எது வந்தது? எத்தனை எதில் வருது? இந்த விந்துநாத திரவம் தான் என்ன பண்ணுது? இந்த உடலையே தாயினுடைய வயிற்றுல கட்டுது. கட்டுன உடனே என்ன, அந்த தாய் என்ன பண்ணாங்க? 2 திங்களிலே, திங்கள்னா என்னது? மாதம். I2 10 மாதம். 10வது மாதம் என்ன பண்ணாங்க? 2 திங்களிலே அன்னை அவள் உந்தி தள்ள அவங்க என்ன பண்ணாங்க? டெலிவரி. அப்போ வெளியில் வந்து என்ன ஆச்சு? நச்சு பையுடன் ஒட்டி பிறந்து. அப்போ தாயினுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் அம்மாவுக்கும் அந்த கர்மா சம்பந்தம். தாயினுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணிடுறாங்க? நம்மளை கட் பண்ணியாச்சுன்னா நீ வேற அவங்க வேற. உன் கர்மாவை நீ தான் பார்க்கணும், அவங்க கர்மாவை அவங்க தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? நச்சு பையுடன் ஒட்டி பிறந்து அப்புறம் வெளியில் வந்து என்ன பண்ணுறோம்? அண்டமெல்லாம் அலைந்து திரிந்து வெளியெங்கும் ஓடி ஓடி பொய்யை மெய் என்று தினம் நாடி. எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் மெய் நினச்சி அது பின்னாடிலாம் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு எந்த மெய்யை நோக்கி போனோமோ அந்த மெய் எங்கே இருக்குது? உனக்கு உள்ளேயே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணல, அதை நம்ம உணரலை. அதைத்தான் அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே. இப்போ அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்க. அப்பாவுக்கு இவ்வளோ கர்மா இருக்குது, இந்த அம்மாவுக்கு இவ்வளோ கர்மா இருக்குது. இது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஏன்? என்னால் கர்மாவை 100% அனுபவிக்க முடியாதுப்பா, உன்னால் 100% கர்மா அதுக்கு அனுப்ப முடியாது. இந்த 2ம் சேர்ந்து என்ன பண்ணிடுது? ஒன்று சேர்ந்த உடனே 50-50 பிள்ளைக்கு கொடுத்துருச்சுப்போம். இது 2ம் புணர்ந்தது. இந்த அம்மாவும் அப்பாவும் புணர்ந்த உடனே பிரிந்தது யாரு? நாமம். இப்போ நாம வந்துட்டோம். அப்போ நாம யாரு? வினைப்பதிவுகளுடைய அடையாளம். ஒரு மனிதன்னா யாரு? அவன் கர்மாக்கள் உடையவன். நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிடுச்சு. இப்போ கர்மாக்கள் உடையவன் நான் தெரிஞ்ச உடனே நான் சும்மா இருக்கணுமா வேண்டாமா? இப்போ நான் என்ன பண்ணேன்? அடுத்தது வருது பாருங்க, சொந்த பந்த காட்டுக்குள்ளே. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, சொந்த பந்தம்லாம் யாரா? காடா. சொந்த பந்த காட்டுக்குள்ளே இன்ப துன்ப வீடு கட்டி மீண்டும் ஒரு சதை பிண்டம் தேடி சேர்த்து வைத்த விந்து நாதத்தை கொட்டி அகத்தினுள்ளே அகத்தவனை உணராமல் மீண்டும் பிறப்பெடுத்தேன் பராபரமே. புணர்ந்தது அப்பா அம்மா, அதுலேருந்து பிரிந்தது நான். இப்போ நான் என்ன ஆச்சு? புணர்ந்தது பிரிந்தது, பிரிந்தது புணர்ந்தது, எங்ககிட்டேருந்து ஒரு குழந்தை வந்துருச்சு. இப்போ இதுதான் என்ன ஆகுது? இப்போ இப்படியே சுற்றி வந்துருக்குது. அத்தனையும் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எதில் இருக்குதுல்ல? இந்த விந்துநாத திரவத்தில் தான் இருக்கிறது. அப்போ அந்த விந்துநாத திரவத்தை நம்ம என்ன பண்ணணும்? தூய்மை செய்ய வேண்டும். இதை தூய்மை செய்வதற்கான அந்த அற்புதமான பயிற்சி தான் இந்த காயகல்பம். ஆனால் இதை தூய்மை செய்யாமல் கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு? கர்மான்றதை நம்ம அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் கடவுள் நம்ம என்ன சொல்கிறார்? அடுத்து சொல்கிறார் பாருங்க, உலகத்தை உருட்டி திரட்டியவன் அவன், எனக்கு உயிர் கொடுத்தவன், வாழும் காலத்திலே அகத்தினுள்ளே அகத்தவனை உணராததால் வாழ்க்கை எனும் சக்கரத்திலே செக்குமாடாய் சுழற்றியவன். அதை தான் நம்ம இன்றைக்கி என்னென்னு சொல்கிறோம்? நம்ம என்னப்பா ஒரே மெக்கானிக்கல் லைஃபாக இருக்கேப்பா. காலையில் எழுந்தா வேலை, காலையில் எழுந்தா சமையல் கட்டு, வேலைக்கு போயிட்டு வந்தால் ராத்திரி வந்தால் உடம்பு கை காலெலாம் விட்டு போகுது, சாப்பிட்றோம், தூங்குகிறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையை செய்துட்டு எப்படா ராத்திரி வரப்போகுதுன்னு இருக்குது. திருப்பி நைட்டு கதவுலாம் தாப்பால் போட்டு நைட்டு படுத்தா அடுத்த நாள் காத்தால பிரச்சனை வேறு ரூபத்தில் வந்து கதவு தட்டுது. திருப்பி இது என்ன சொல்கிறோம்? மெக்கானிக்கல் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அவர் சொல்கிறாரு, செக்கு மாடு நம்மளன்னு சொல்கிறாரு. அப்போ செக்கு மாடு என்ன பண்ணோம்? செக்கு மாடு என்ன பண்ணோம்? சுற்றி எதை சுற்றி வரும்? அந்த செக்கு மிஷினை சுற்றி வரும். அது செக்கு மிஷினை சுற்றி வரும்னு செக்கு மாடுக்கு தெரியாது, அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போது அந்த செக்கு மாடு இருக்குது, அந்த செக்கு இருக்கு இல்லையா, அந்த செக்கில் அந்த மிஷினுடைய முதலாளி என்ன பண்ணுறாரு? அதில் ஒரு எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருளை அதில் போட்டுட்டார்.
இப்போ அதனுடைய ஒரு கனெக்ஷனை எங்கே கொடுத்துட்டாரு? மாடு கழுத்தில் அதை விட்டுட்டு வச்சுட்டாரு. இந்த மாடுக்கு என்ன பண்ணுவார்? 2 கொம்புக்கு நடுவில் ஒரு கீரைக்கட்டை தொங்க விட்டுடுவார். கீரைக்கட்டை தொங்க விட்டுட்டு அது நாக்கு எட்டுற அளவுக்கு தூக்கி கட்டிடுவார். இந்த மாடு என்ன பண்ணும்? அப்படி கீரையை பிடிக்கிறதுக்கு போகும். அது கீரையை பிடிக்கிறதுக்கே முன்னாடி போயிட்டே இருக்கும், செக்கு சுற்றி வந்துட்டே இருக்கும். மாடு நான் முதலாளிக்கு செக்கு அரைச்சி தரேன்னு மாடுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது கண்ணு முன்னாடி முதலாளி என்ன பண்ணாரு? ஒரு கீரைக்கட்டை காமிச்சிட்டார். இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாருன்னா, இந்த செக்குன்னு இருக்குது பாருங்க, இந்த செக்கும் அந்த செக்குனுடைய முதலாளி தான் இறைவன், இந்த மாடு தான் நாமம், அந்த கீரைக்கட்டு தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிர்பார்ப்பு. நம்ம வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டே நம்ம என்ன எதிர்பார்ப்பு வந்துட்டாலும் என்ன ஆகிடாது? மாயை. கர்மா என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிட்டே இருக்குது. நாம் எதிர்பார்க்கறது வேற மாதிரி, ஆனால் நம்ம அப்படியே மாற்றி எதிர்பார்த்துறோம். நம்மளுடைய இது எப்படி எதிர்பார்க்க, நம்ம மனசு என்னது? நம்ம குறுகிய நோக்கத்தில் நம்ம போவோம். நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வாழ்க்கையில் எது எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது எல்லாம் கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குதா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லையா? ரைட்.